ஐக்கியத்துக்கு வந்திருக்கும் உணர்வு பெறாத அன்பர்களே, மகானுடைய இறுதிய மலர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் தத்துவ தவஞானி ஞானவர்கள் பரிபூர்ண பரஞ்சோதி மகான் அவர்களின் 43வது ஐக்கிய தின விழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்து அவர் குருமார்களுடைய அனுபவத்தையும் ஆற்றலையும் நாம் எல்லாம் தெரிந்து கொண்டு கேட்டுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே நாளிலே 1938 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மகான் அவர்கள் தன்னுடைய குரு வழியாக உபதேசம் பெற்றும் நாளும் இதுதான். இந்த நாள் ரொம்ப முக்கியமானது. இந்த நாள் சந்தோஷப்படக்கூடிய நாள். இந்த நாள் துக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லாத நாள். ஏனென்றால் ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க, அல்லது ஒருத்தர் சமாதி அடைஞ்சிட்டாங்க, இல்ல ஒருத்தர் ஐக்கியம் ஆயிட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்மளை விட்டு தொலைவா இருக்கிறாங்க, இன்னும் எப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நினைப்புல சில பேர் வந்து வருந்தி இருப்பாங்க. ஆனால் அந்த நாள் வருத்தத்துக்குரிய நாள் அல்ல, சந்தோஷத்துக்குரிய நாள். நாம் எல்லாம் வந்து இந்த ஐக்கியம் என்பது ஒரு சாதாரண ஒரு நிலை அல்ல. இந்த ஐக்கியம் என்பது ஒரு உணர்வு கூடிய ஒரு விஷயம். சாதாரணமா வந்து இப்போ நான் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிடறேன், நான் என் நேரத்தை குறிச்சிடுறேன், நான் எனக்கு இடமை குறிச்சிடுறேன், நான் நிலத்தை வாங்கிட்டேன், அந்த நிலை கிடையாது இந்த ஐக்கியம். ஐக்கியம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலை எப்போ வரும்? தன்னிலை அடைந்தால்தான் வரும். அந்த தன்னிலை எப்போ வரும்? அந்த தன்னிலை என்றது என்றால் அறிவின் அறிவால் அறிவின் தெளிவால் தெளிவிலும் தெளிவாய் தெரிந்தது ஞானம் ஞானமே உணர்வு உணர்வே உயர்வு உயர்வே உணர்வு உணர்வை அறிவது உங்களின் அறிவுன்றார். அப்போ ஞானம் என்றது என்ன? அறிவின் தெளிவே ஞானம். இந்த அறிவின் தெளிவு ஞானத்தை வந்து நம்ம வந்து அனுபவிக்கும் போது, அந்த ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, அந்த உணரும் போதுதான் அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தன்னிலை அறிதல் என்று சொல்லுவாங்க. அந்த தன்னிலை அறியும் பொழுது நமக்கு தெரியாத நல்ல அனுபவங்கள், அறியக்கூடாதது அறியக்கூடிய வேண்டிய அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பிண்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் அறியக்கூடிய ஆற்றலும் தன்மையும் அந்த தன்னிலை உணர்ந்த நபர்களுக்கு இது உணர முடியும். இப்போ நிறைய குருமார்கள், மெய் உணர்வாளர்கள் நிறைய பேர் பேசுறாங்க. எல்லாரும் பேசிவிட்டேன். கட்சியா அந்த புள்ளவர்கள் பேசுறாரு. எதுக்கு பேசுறாரு? காரணம் என்ன? அனுபவத்தை எடுத்து சொல்லும் போது அனுபவம் கேட்பவர்களுக்கு இது புதுமையா இருக்கணும். இது வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்ம பெரும்பூர் சபையில இருந்து பேசும் பொழுது சிவகுமார் அவர்கள் பேசும் பொழுது இது சாதாரண விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம். எங்கெங்கோ யாரோ எப்படியோ செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உலகத்திலே வந்து பரஞ்சோதி மகான் தான் இது உலகத்திற்கே வந்து வெளிச்சம் போட்டு காட்சார்ன்றது அவருடைய விசுவாசத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனால் இதை ஆதி காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை, மறைச்சு கொண்டிருந்த விஷயத்தை, இந்த கலையை வந்து கத்துக்கிறதுக்கு 12 ஆண்டுகள் வந்து சேவை செய்யக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருந்த காலத்துல 1900 ஒரு மகான் ஒரு எளிமையா பிறந்து, ஒரு எளிமையான குடும்பத்துல வளர்ந்து, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு நிலையில இருந்து, ஒரு உத்தியோகத்துக்காக, ஒரு வியாபாரத்துக்காக ஒரு நாளை விட்டு நாளை சென்று அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்திமானாக இருந்திருக்கிறார் ஞானவர்கள் பரஞ்சோதி மகான். அது வரைக்கும் வந்து பரஞ்சோதி மகான் இல்லை, நான் கடவுள் இல்லை, தன் குண்டலிங்க உபதேசம் இல்லை. எப்படி அவரு சாதாரணமா இருக்கும் போது, ஒரு வியாபாரியா வந்து நாட்டை விட்டு நாட்டை செல்லும் போது ஒரு பக்தியா இருந்தாரு. அந்த வேதத்தை, தன்னுடைய பிறந்த மார்க்கத்துடைய வேதத்தை அவர் வந்து பின்பற்றி இருக்கும் பொழுது இவருடைய தேடுதலும், இவருடைய இயக்கத்தையும், இவருடைய அந்த எண்ணத்தையும் அறிந்து, ஒரே ஒரு பெரியவர், முன் அறிமுகம் இல்லாதவர், அவர் யார் என்று மகானுக்கு தெரியாதவர், அவர் எங்கிருந்து வந்தார் என்றது தெரியல. அவர்களுடைய பேச்சு, அவர் வந்து இவரை பார்த்து, இவர் வந்து அவரை பார்த்து 2 பேரும் ஒரு சிநேகமாகி, அதுக்கப்புறம் அந்த பெரியவர் மகானை பார்த்து இந்த பிள்ளை வந்து ஏதோ ஒரு ஏக்கத்தோட இருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சு அந்த பெரியவருக்கும் ஒருத்தர் தேவைப்படுகிறது.
யார்கிட்ட வந்து நான் ஒப்படைச்சிட்டு போனோம் இந்த விஷயத்தைன்றது. அப்ப அந்த ஒப்படைச்சிட்டு போன அவருடைய நல்லெண்ணமும் இவருடைய நல்ல இயக்கமும் நல்ல தேடுதலும் எப்படி ஆயிடுச்சு? அதுதான் நல்ல எண்ணம் கூலியும் போது நல்லதே நடக்கும் என்று மகான் சொல்லி இருக்கிறார். நல்லதே நினை, நல்லதே செய், நினைத்தது நடக்கும், சொன்னது பலிக்கும்ன்றது மகானுடைய நான்கடவுள் புஸ்தகத்துல 121வது பக்கத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது 2 பேருடைய உரையாடலும் 2 பேருடைய அந்த நட்பும் ஒரு காலத்துல ஒரு நேரத்துல ஒரு நாட்கள்ல குரு சிஷ்யர்களாக மாறிவிட்டது. அந்த நாள் எது என்று கேட்டீங்கன்னா இந்த ஜனவரி 7ஆம் தேதி 1938. அது ஒரு சாதாரண ஒரு குதிரை மைதானத்துலங்க. நம்ம எல்லாம் வந்து ஒரு புலித்தோலோ இல்ல ஒரு உள் பெட்ஷீட்டோ இல்ல ஏதாவது வச்சு ஒரு பீடத்தை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி வர வச்சு கொடுக்குறோம். அப்ப எப்படி நடந்து கொண்டிருக்கும் போது, அதுவும் இரவு 11 மணிக்கு, எத்தனை மணிக்கு? இரவு 11 மணிக்கு ஏதோ உரையாடல் பண்ணி இருக்கும் பொழுது, உட்கார்ப்பா உனக்கு கொடுத்த, நீங்க நினைச்சதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தொட்டு காமிச்சதுதான். அந்த குருவுக்கு என்ன கொடுத்தாருன்றது அவருக்கு தெரியல. வாங்கினவர் மகானுக்கு அது என்ன வாங்கினார்ன்றது தெரியல. ஆனா எதிர்பாராத ஒரு சம்பவம் என்ன என்றால், அந்த நிலையை கொடுக்கும் பொழுது யதார்த்தமாக ஒரு மணி ஓசை, காந்த அலைகள் இவருடைய நெற்றியில படும் போது மாற்றங்கள் ஏற்பட்டது. பாத்தீங்களா? இதுதான் ஒரு முக்கிய காரணமாக மாறினது. மாறின உடனே அந்த குருவிடமும் மகானவர்கள் கூறுகிறார், என்னுடைய உடல்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கின்றது, ஒரு காந்த அலை இருக்கின்றது சொல்லும் பொழுது அந்த குருவுக்கு எதுவும் புரியல. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. அதான் சொல்றார், ஞானத்தை தேடுறது பெருசு, ஞானத்தை தேடி நல்ல குருவையும் தவத்தையும் பெற்று தன்னை அறிந்து தன்னிலை மகிழ்ந்திருக்கிறார் சொல்ற பாத்தீங்களா? ஆனா அந்த குரு எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இன்னசென்டான குரு. அவருக்கு கொடுக்கவே அது என்ன பொருளோ ஏது பொருளோ அது என்னவா இருக்கோ, அதுக்கு பேர் என்ன, அந்த மார்க்க ரீதியா பேர் என்ன, அந்த குண்டலினியா உணர்வா எதுவும் தெரியாது. தொட்டா கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏக்கம் 27 ஆண்டுகளாக பயணித்த அந்த ஏக்கம், அதாவது 1911 ஏற்பட்ட ஏக்கம், 27 ஆண்டுகள் பயணித்த அந்த ஏக்கம், நினைப்பு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்றைய நாள் தான் அவருக்கு பூர்த்தியான நாள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நமக்கு எல்லாம் கிடைச்சது. இன்னைக்கு அந்த ஒரு உபதேசம் கொடுக்கலன்னா நம்மளும் ஒரு ஏக்கவாதியாக தான் இருந்திருப்போம். நாம எல்லாம் ஒரு தேடுதல தான் இருப்போம். இன்னைக்கு எத்தனை கூட்டம் எத்தனை திசையில இருந்திருப்போம்ன்றது கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது, அப்படி இருந்த போது, அப்படி அனுபவிக்கும் போது அவருடைய 6 மாத காலங்கள் அவருக்கு முதிர்ச்சியும் அனுபவத்தையும் தன்னிலை அறியக்கூடிய ஆற்றலையும் தன்னை அறிந்த ஒரு நிலையையும் எடுத்து சொல்லும் பொழுது மகானவர்கள் தன் குருவிடம் இன்னில இருந்து இந்த நல்லவர்களை பார்த்து உபதேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, யார் எல்லாம் நல்லவங்க தானே, இதுல கெட்டவங்க யார் நல்லவங்க யார், இது யார் நாடி வராங்களோ அவர்களுக்கு இந்த உபதேசத்தை நான் கொடுப்பேன். கொடுத்த பொருளை திருப்பி வாங்க முடியாது, கொடுத்தபடி அவங்களுக்கும் உங்க இஷ்டப்படி செய்யினார். அன்னைக்குல இருந்து, அதாவது என்னைக்கு 7ஆம் தேதி 7ஆம் மாசம் 1938, 8ஆம் தேதி 7ஆம் மாசம் 1938 அன்னைக்கு அவர் டிக்ளேர் பண்றாரு. ஒரு தைரியமான ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒருத்தர் ஒரு வியாபார விஷயமா போகும்போது என்ன, நீங்க ஒரு 6 மாதம் காலமா பார்க்கிறேன், உங்களுடைய தோற்றத்தில் ஒரு ஒளி, ஒரு தேஜஸ், உங்களுடைய நடை, பாவனை, பார்வை, யுகம் எல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அன்னைக்கு டிக்ளேர் பண்றாருமா, இன்னைக்கு பார்க்கறதுக்கு குரு மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் போது, இன்னையிலிருந்து நான் குரு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் செய்த வந்த தொழில் அத்தனையும் நிறுத்திவிட்டு தமிழ்நாடு வரார். தமிழ்நாடுக்கு வந்துட்டு இதை நல்ல விஷயத்தை, இது ஏக்கமுள்ள ஒரு விஷயத்தை, இது காலகாலமா எத்தனை பேர் ஏக்கத்தோட இருப்பாங்களே, எத்தனை பேர் ஒரு அறியாமையில இருக்கிறாங்களே, எத்தனை பேருடைய எண்ணத்துல இது உதயமாகி இருக்கின்றது. இப்ப அவங்களுக்கெல்லாம் நான் வழிகாட்டியா இருக்கக்கூடாதா, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடாதா என்பதை நினைச்சு அவர்
அவருடைய இந்த தத்துவத்தை கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடித்தாரு? ஏறும்படி என்ற உபதேசத்தையும், எருங்குபடி என்ற உபதேசத்தையும், சுத்தி என்ற உபதேசத்தையும். ஏன்னா குரு வந்து ஏறும்படி கொடுத்துட்டார், ஏற்கிறதுக்கு சொல்லல. சுத்தி அவங்க யாருக்கும் தெரியாது. ஆனா இவருக்கு அந்த விஷயத்தை எப்படியோ ஆராய்வு செய்து அதுக்கப்புறம் முதல்ல என்னுடைய பாட்டி, அதாவது மகானுடைய துணைவியாருக்கு டெஸ்ட் பண்றாங்க. என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை அவங்களுக்கு கொடுக்குற ஏதாவது நரம்பு கிரும்பு ஏதாவது ஆயிடுச்சு, போனாலும் பரவாயில்ல, என் மனைவி போனா பரவாயில்ல அப்படின்றத நினைச்சு கொடுக்குறாங்க. ஆனா அது சக்சஸ் ஆகும். அதுல இருந்து அவர் 1942 இரண்டாவது உலக போர் நடந்து கொண்டிருக்கிற காலத்துல 1942-43 இரண்டாவது உலக போர் நடக்கும் பொழுது பரிபூர்ண பரஞ்சோதி உயிர்ஞான சபை என்ற ஒரு பெயரை வச்சு உலக சமாதானம், ஏன்னா வல்லரசு நாடுகளும் நாட்டுக்கு நாட்டு சண்டை போட்டு இருக்கிற காலத்துல எப்படி சமாதானம் ஏற்படும்? ஒரு தனி மனிதனுடைய சமாதானம் தான் சமாதானம் என்ற அந்த கொள்கையை, அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து எல்லாருக்கும் உபதேசித்தார். ஒரு துண்டு தாழ்வழியா ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி அரங்கத்துல வந்து அமர்ந்து இந்த மாதிரி கேட்டு, உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்கு? தன்னிலை அறிவுனா என்கிட்ட வந்து உணர்வு என்ன குண்டலினி உபதேசம். அப்போ கூட குண்டலினி உபதேசம் உணர்வு தான். என்கிட்ட உணர்வு இருக்கு, நீங்க தன்னிலை அடையலாம். அந்த தன்னிலைன்றது என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. அப்புறம் நிறைய பேருக்கு உபதேசித்தார். அதுல வந்தவங்க, போனவங்க, இருந்தவங்க, பார்த்தவங்க, உணர்ந்தவங்க இவருக்கு வந்து சிஷ்யர்களா ஆனாங்க. அது மாத்திரமா இருந்தது. 42, 43, 44 44ல சென்னை வராங்க. யார் மூலமா வராங்க? அவர் பேர் வந்து யோகானந்தம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேரு கேள்விப்படுற யோகானந்தம். இன்னொருத்தர் ஆறாமதம் பிள்ளை. இவங்க 2 பேரு இந்த ஒரு உணர்வை தேடிக்கிட்டு மதுரைக்கு போயிட்டு மகானை சந்திச்சுட்டு வரும்பொழுது அவங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் பொழுது, சாமி நீங்க சென்னைக்கு வாங்க, சென்னைக்கு வந்து நீங்க நிறைய பேர் உபதேசத்துக்கு இருக்கிறாங்க, நீங்க வாங்க சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல சென்னையில நம்ம காலாடிப்பேட்ல ஒரு வாடகை வீடு எடுத்து குமாரம்மன் கோவில் அந்த ஆவின் பால் கடை எதிரில் ஒரு வாடகைக்கு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல பரிபூர்ண பரஞ்சோதி ஒளிஞான சபையை ஆரம்பிச்சார். அந்த இடத்துல தான் வேதாதி மகரிஷியில இருந்து பெரிய இன்னைக்கு ஞானிகள் என்று சொல்லுகின்ற நிலையில இருக்கிற ஸ்தாபனங்களை சொல்லி இருக்கின்ற அத்தனை பேருக்கு வந்து மூலகுரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஞானவர்கள் பரம்பூர்ண பரஞ்சோதி அத்தனை பேருக்கும். இன்னைக்கு யாரை நீங்க விரல் காமிச்சா கூட சரி, எப்படிப்பட்ட ஒரு கலைஞனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அவருக்கு மூல யாருன்னு கேட்டீங்கன்னா ஞானவல்லர் பரஞ்சோதி மகான் மாத்திரம் தான் இருக்கும், வேற யாருமே கிடையாது. இது வந்து ஆதாரபூர்வமாகவும் அனுபவமாகவும் நான் படிச்ச அவனுடைய சில ரெக்கார்டுகள் மூலமாகவும் நான் வந்து இது சொல்றேன். ஏதோ அறியாமைக்கும் உங்களை வந்து புகழுக்கோ மகான வந்து புகழ்றதுக்கோன்றது இல்லை, எல்லாத்துக்கும் மூலம் யாருன்னு கேட்டீங்கன்னா பரஞ்சோதி மகான் தான். இப்போ பேசும்போது சொன்னார் ஒரு அனுபவசாலி. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவராஜ் சாமி இருந்தாங்க, முத்துப்பாளையத்தி சாமி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஏகமாரம் சாமி எல்லாம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மகான் இருந்தாங்க. இப்போ நாங்க இருக்கிறோம், அடுத்தது வந்து நம்மளுடைய தலைமுறை அப்படின்றது ஒரு பதிவு பண்ணாரு. அது 100% உண்மைதான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு மகான் இருந்தாரு. அன்னைக்கு ஒரு மகான் ஒரு வெற்றி ரூல் மாதிரி 200 கிளைகளை வச்சு நடத்த முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை கிளை? 200 கிளை உலக சமாதான ஆலயம். எங்க? தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, சவுத் இந்தியா மாத்திரம் இல்லை, இந்தியா மாத்திரம் இல்லை, ஆசியா மாத்திரம் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற 5 கண்டங்களுக்கும் 5 கண்டத்துல எல்லா கண்டத்திலையும் உலக சமாதான ஆலயத்துடைய கிளை 200 கிளைகள். அந்த 200 கிளைகளுடைய விலாசம் இன்னைக்கும் இருக்கிறது. இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது. லண்டன்ல எங்க இருந்தது, ஸ்பெயின்ல எங்க இருந்தது, நியூயார்க்ல எங்க இருந்தது, ஹாங்காங்ல எங்க இருந்தது, கம்போடியால எங்க இருந்தது, வியட்நாம்ல எங்க இருந்தது, இந்தோனேஷியால எங்க இருந்தது, ஜப்பான்ல எங்க இருந்தது, டோக்கியோல எங்க இருந்தது, எல்லா இடத்துலயும், எல்லாம் சிங்கப்பூர், மலேசியா எல்லாம். அதுல அந்தந்த இடத்துல வந்தவர்கள் எத்தனையோ வல்லரசர்கள், அதாவது
6ஆம் பக்கத்துல ஒரு எழுதியிருப்பார்கள். 6ஆம் பதிப்பு என்ற ஒரு நூலில் 1962 அந்த நூல் வெளியிடப்பட்டது. அதுல ஒரு வார்த்தை இருப்பாரு, என்னை வளர்க்கிறதுக்கு 4 வல்லரசர்கள் வந்தார்கள், அதிலே நம்மளுடைய வல்லரசரும் இருந்தார் என்றார். நம்மளுடைய வல்லரசு யாருக்கு? அப்போ 1942-43 பிரிட்டிஷ்காரன். அதிலே நம்மளுடைய வல்லரசும் இருந்தாரு. 3 பேர் என்னை தொட்டு வணங்கினாங்க, ஒரு வல்லரசு என்னை தொட்டு வணங்கல. நம்மளுடைய வல்லரசு அவரை பார்த்து மகான்களை தொட்டு வணங்கு, எல்லாம் நல்லபடியா இருக்கும் சொன்னதுக்கு அப்புறம் இது நடந்தது அதிகாலை 3:30 மணிக்கு. இது 6ஆம் பதிப்பு புத்தகத்துல இது பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படி அந்த மாதிரி ஒரு வல்லரசு, இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட், சிங்கப்பூருடைய கலாச்சார மந்திரி, நம்ம எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ பஜன் யோகி மாதிரி உள்ளவர்கள் இன்னைக்கு யார் யார் இருக்கிறாங்களோ அவருக்கு எல்லாம் இந்த தொட்டு கொடுத்த உபதேசம் தான் தவிர வேற மாற்று இல்லை. எதுக்காக நான் சொல்லிக்கிறேன், இவ்வளவு விஷயத்தை எது சொல்லிக்கிறேன் என்றால், இந்த இடத்துல உலக சமாதான ஆலயத்திலும் சரி, உலக சமாதான ஆலயத்தில் இருக்கின்ற குருமார்களும் சரி, மகானுடைய வழி வந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, தொட்டு காமிக்கிற அந்த 3 உபதேசங்கள் யார் எந்த குரு உங்களுக்கு 21 நாள்ல கொடுக்குறாங்களோ அந்த உபதேசம் தான் மகான் இருக்கிற காலத்துல மகான் கொடுத்த உபதேசம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இல்ல நான் ஒரே வாரத்துல 3 உபதேசம் கொடுக்குறேன்னா அந்த உபதேசம் செல்லபடி ஆகாது. மகான்கள் புத்தகப்படி, மகானுடைய கருத்துப்படி நான் இப்போ இருக்கிற நவீன காலம் மாதிரி நான் கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக சமாதான ஆலயமும் சரி, மகானுடைய கொள்கையில உள்ள குருமார்களும் சரி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? மகான் பதிவு பண்ணிட்டார். எதுல? இன்னொன்னுக்கும் என்னுடைய மூலம் என்ற நான் என்ற புஸ்தகத்துல. அந்த நான் என்ற புஸ்தகத்துல 196வது பக்கம் எடுத்தீங்கன்னா 7 படியும், 197வது பக்கம் பாத்தீங்கன்னா 7 படியும், 198வது பக்கம் பாத்தீங்கன்னா சுத்தியும் இருக்கு. அதுல ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல படிக்கும்போது ஒரு உணர்வாளரோ இல்ல ஒரு புக்கு வாங்குறவரோ படிக்கும்போது வாங்குற செயல்பாடு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா சுத்த மகானுடைய கொள்கைக்கு இருக்கணும். ஏனென்றால் மகானுடைய தத்துவம் உள்ளபடி உள்ளவாறா இருக்கின்றது. சுத்த அத்வைத தத்துவம். இந்த தத்துவத்துல எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த செயலிலும், எந்த ஒரு சூழ்நிலையும் கருத்து மாத்திரம் மாற்றக்கூடாது என்ற ஒரே கொள்கையை நான் இது பண்ணியிருக்கின்றேன். வேற விஷயம் இல்லை. யார் இப்போ எத்தனை பேர் பேசுறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது கருத்தை மறந்து பேசு, வேற எந்த விஷயமும் பேசாத, கருத்தை பேசு, மகானை பத்தி பேசு, அதுல உன்னுடைய அனுபவம் எதுவோ அதுவாகவே பேசு, தவிர வேற மற்ற விவகாரங்களோ மற்ற விஷயங்களோ அப்படி இப்படி 1-2 பேர் பேசுறாங்க, இல்லைன்னு இல்லை. பட் பரவாயில்ல வச்சுக்கீங்க. இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அனைவரும் அமர்ந்து கேட்கின்ற விழா எதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானவல்லர் பரிபூர்ண பரஞ்சோதியில் மகான் அவர்களின் 43வது ஐக்கிய தின விழா. இந்த விழாவில் மகானை பத்தி தான் நம்ம பேச முடியும், மகானுடைய கொள்கை பற்றி பேச முடியும், மகானுடைய தத்துவத்தை பற்றி பேச முடியும், மகானுடைய ஆற்றலை பற்றி பேச முடியும், மகானுடைய எண்ணத்தை பற்றி பேச முடியும். நம்ம என்ன உணர்ந்தோம் அப்படின்றாங்க. அதனால இதே மே 2, 1980 அவருடைய கடைசி வெளிநாட்டு பயணத்துடைய பேச்சு என்ன சொல்றாரு? 1980 இந்த ஒரு கிளாங் என்ற ஒரு மாகாணத்துல இந்த விழா நடக்குது. இது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அடுத்த விழா இதே கிளாங்ல நடக்குது என்னன்னா 1985. இந்த 85ல இதை விட அதிகமான கூட்டம் வரும். அதில் நான் உங்களுடைய எண்ணத்திலையும் உங்களுடைய ஞாபகத்திலையும் உங்களுடைய உணர்விலையும் கலந்திருப்பேன் என்றார் மகான் அவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மே மாசம் 2ஆம் தேதி 1980 பேசின பேச்சுக்கும் 7/1/1981 நடக்கிற ஐக்கியத்துக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது அவர்னால இயற்கையால. அவர் நெஞ்சு இருந்தா இன்னும் 10 வருஷம் தாண்டி நல்லபடியா இருந்திருக்கலாம். அவர் நெஞ்சு இருந்தா 15 வருஷம். ஏன்னா அவருடைய சீடர்களால் ஆயுதோட இருந்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு 87 வயசு ஆகிட்டு ஐயாவுக்கு
அதே மாதிரி நம்ம நாகப்பட்டினம் வேதாரண்யத்துல அவர் குழந்தை வேலர் சொல்லி ஒரு ஐயா இருக்கிறாரு. அவருக்கும் வந்து ஒரு 85 வயசு, ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் அதான் நம்ம சதாசிவம் ஐயா, அவருக்கு வயசு பாருங்க, ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. மகானுடைய தொட்டு உபதேசித்த அனைவரும் 90 வயசுக்கு மேலதான் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம தேவராஜ் ஐயா மறைஞ்ச போனவங்க, அவரு நம்ம சம்பந்தம் ஐயா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தோட, சும்மா அப்படி இப்படி இல்லை, ஒரு 2 உபாதைகள், அது வந்து உணவுடைய செயல்பாடு, நம்மளுடைய சூழ்நிலையுடைய செயல்பாடு அது மாதிரி இருக்கும். ஆனா ஆயுள் என்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மரணமில்லா பெருவாழ்வு, இந்த உபதேசத்துக்கு பேர் எப்படி மரணமில்லா பெருவாழ்வு, சாகா கலை வேற 2வது, உணர்வு இருந்தால் மரணம் இல்லை 3வது, 4வது எடிட் பண்றார் மகான், உணர்வு இருந்தால் மரணம் பயம் இல்லை என்றார். எப்படி முதல்ல வந்து சாகா கலை, இந்த உணர்வு, இந்த மகானுடைய குண்டலினி உபதேசத்துக்கு சாகா கலை. அடுத்தது உணர்வு இருந்தால் மரணம் இல்லை, அதுக்கப்புறம் உணர்வு இருந்தால் மரண பயம் இல்லை அப்படின்ட்டு மகான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொன்ன மகான் 1981 ஜனவரி மாசம் ஐக்கியம் ஆகிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு எல்லாமே வந்து நிர்ணயிச்சதுதான், போதும் இதுக்கு மேல எல்லாம். இப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், நான் இங்க நினைக்கிட்டு இருக்கும்போது ஐயா உங்ககிட்ட பேசணும், அங்க நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட ஒரு வாசனை வந்தது, ஒரு மலர் வாசனை, அதே வாசனை அங்க போனேன், அதே வாசனை இருக்குன்னாரு. ஆமாங்க, மகான் இருக்கிற இடம், இந்த ஞானிகள் இருக்கிற இடத்துல மகானுடைய உணர்வுகள், அணுக்கள், எண்ணங்கள் இந்த இடத்துல எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். அதோட பிரதிபலிப்பு தான் நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத தவிர என்னுடைய செயல்பாடு கம்மி தான். நான் வந்து ஒரு கருவியா தான் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒருத்தர் இந்த சாமி சொன்னாங்க, நான் வந்து வெள்ள மாளிகை தாஜ்மஹால் என்றது, அது நான் செஞ்ச உழைப்பு தான் இல்லைன்ற. அது வந்து நிர்ணயிச்சது யார்? 40 ஆண்டு காலம் முடிஞ்சு விட்டது. இது ஒரு மாற்றம் வரணும்ன்றது எனக்கு ஒரு ஏன் நினைப்பு வரணும், அந்த நினைப்புக்கு தூண்டுதல் ஏன் மாற்றம் வர வேண்டும். இதுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கிடையாது, ஒரு இன்ஜினியர் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு மேஸ்திரியை நம்ம கமலக்கரன் மயூரவாளர்கள் வர வச்சு, ஒரு மேஸ்திரியை வர வச்சு இந்த மாதிரி ஒரு கட்டணும் முடியுமான்னு கேட்டா, எப்படி கட்டணுங்க ஐயா? நான் சொல்ற மாதிரி நீ கட்டணும், அவ்வளவுதான். நீ சொல்ற மாதிரி இல்லை, நான் சொல்ற மாதிரி கட்டணுமா முடியுமான்னு கேட்டா, பென்சில் எடுத்து வரைஞ்சி இந்த மாதிரி தான் வரணும், இவ்வளவுதான் ஹைட் வரணும், இவ்வளவுதான் பேஸ்மெண்ட் வரணும், இத்தனை தூண்கள் வரணும், தூண்கள் சரியா இருக்கணும், இது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் 5.5 லட்சம் ரூபாய் ஆகும்னு கேட்டார். அப்புறம் அப்படி இப்படி பேசி 5.25 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சேன். அந்த கட்டிடம் தான் இந்த கட்டிடம். தவிர இதுக்கு யாருடைய என்னுடைய தூண்டுதலோ இல்ல வந்து மற்றவங்களுடைய யோசனையோ இல்ல, அது ஆகணும்னு இருக்கு, அது ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய இயக்கம் தான். என்னுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட எல்லாருடைய இயக்கம், எல்லாருடைய எண்ணம் இந்த இடத்துல இன்னைக்கு நான் ஒரு கருவியா இருந்து கொண்டு நான் செயல்பாடுல கொண்டு இருக்கிறேன் என்றால், இதுக்கு எல்லாம் வந்து காரணம் வந்து மகானுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய நல்லெண்ணமும் தான். ஆகையாலே மைந்தமானவர்களே, குரு பதவியாளர்களே, இங்க வந்திருக்கும் மற்ற அன்பர்களே, இந்த சபை சத்திய சபை, உணர்வு சபை, அறிவை ஊட்டும் சபை, அறிவை தெளிவிக்கும் சபை, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டும் சபை, ஆயினை கூட்டும் சபை, உங்களுடைய தேவைகள் கூட்டும் சபை, இது எல்லாமே இங்க நடக்குங்க. எது நடக்காதுன்றீங்க? எல்லாமே நடக்கும், நடக்காதது இல்லை. ஆனா நம்ம நினைக்கிற நினைப்புலதான் இருக்கு எல்லாமே, இல்லைன்னா இல்லவே இல்லை. நம்ம நினைக்கிறோம். நேற்று மழை, நம்ம தேவேந்திரன் மைசூர்ல இருந்து வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு நேரமா இன்னைக்கு இப்போ வாட்ஸ்அப் பாருங்க, இன்னைக்கு கூகுள் பாருங்க, நாளைக்கு மழையுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு, 100% என்றார். எனக்கு பக்கு தான் இருக்குது, ஆனா 100% என்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 80%. அப்புறம் நேற்று வந்து ஒருத்தர் கார்த்திக்னு ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட பார்க்கணும் கூகுள் பார்ப்பா எப்படி இருக்கு, நாளைக்கு மழை 60%, பரவாயில்ல. இன்னொன்னு கொஞ்ச நேரத்துல பார்த்தா 50% இருக்கும். எப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு எனக்கு மழை வரக்கூடாதுன்னு நினைச்சேன். மழை வராம இந்த விழாவில் எல்லாம் சிறப்பா வரணும், சந்தோஷமா அமரணும், கருத்துக்களை கேட்கணும், உணர்வோடு இருக்கணும். தண்ணீரை என்ற ஒரு புரிதலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உணர்ந்தாங்கன்னா, நீங்க எந்த பார்வை எந்த நோக்கத்துக்கோசரம் வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கம் பூர்த்தி ஆகும். இதுக்கு உதாரணம் நான் எடுத்துக்காட்டு, நான் ஒருத்தன் இருக்கிறேன்.
ஏன்னா என்னுடைய 21 வருஷத்துடைய அனுபவம் மகான் சொல்றாரு, ஞானத்துக்கு மூதாதை துன்பம். உண்மை, 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் ஞானத்துக்கு மூதாதை துன்பம். ஞானத்துக்கு நண்பன் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அனுபவம் தான். இந்த அனுபவம் பெறுவதற்கு நான் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நேற்று எத்தனை மணிக்கு பார்த்து நிற்காங்க, 3:15 மணிக்கு பார்த்து 5 மணிக்கு எழுதிச்சேன். முந்தா நேற்று, அதுக்கு முந்தா நேற்று, எதுவானாலும் சரி மனைவி கிட்ட சொல்றேன், இன்னைக்கு கூட்டம் அதிகமா வரும், அரிசி அதிகமா போடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எப்போ இல்லாம இன்னைக்கு அதிகமா நான் செஞ்சேன், அதிகமா நடக்கும் அப்படின்றது. இதுக்கு இடையில மழை வந்ததுக்கு அப்புறம் கூட, இன்னைக்கு மழை வந்ததுக்கு அப்புறம் கூட மகானுடைய நினைப்புல நீங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் உணர்வு என்னும் இயற்கை தத்துவத்தை தானே கொடுத்திருக்கிறீங்க. அந்த இயற்கை தானே நம்ம நினைக்கிறோம். இந்த இயற்கையான விஷயத்துல பேசும்போது தடைகள் வரக்கூடாது, எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்றது என்னென்ன பிரார்த்தனை பண்ணல, என்னென்ன எண்ணத்துடைய செயல்பாடு. இன்னைக்கு நீங்க எல்லாம் நேற்று ஒருத்தர் போன் பண்ணார், சாமி நான் வந்து 50 பேரை கூட்டிட்டு போறேன் ஊர்ல இருந்து, வரலாமான்னு. அவ்வளவுதானான்னு கேட்டேன். தாராளமா கூட்டிட்டு வாங்க. இப்ப கூட இந்த அம்மா கிட்ட என்ன சொல்ல, இப்போ நீங்க போறீங்க, அடுத்த வாட்டி வரும்போது 100 பேரை கூட்டிட்டு வாங்கம்மான்னு. 100 பேரை கூட்டிட்டு வாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைவரும் அறியக்கூடிய தத்துவம் எதுன்னா உலகத்தில இந்த பிரபஞ்சத்துல இந்த நான் என்ற தத்துவம் அந்த தவிர வேற எதுவுமே இல்லை. நல்லா கேட்டுங்க. ஏனென்றால் நம்ம ஒரு பக்தியில இருந்து ஒரு வேதத்தை மதிச்சு ஒரு கொள்கையாக இருந்தால் கூட சரி, ஆனால் மெய்ஞானத்திலே அறியக்கூடிய விஷயம் என்ன என்றால் கடவுளை உணரக்கூடிய விஷயம், கடவுளை அறியக்கூடிய விஷயம், கடவுளை நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் தான் இந்த இயற்கையான தத்துவம், இயற்கை கடவுள் தத்துவம். அதுக்கு மாற்ற கடவுளை தவிர்த்து வேறு ஒரு பொருள் இல்லாததால் வேறு ஒரு பொருள் ஒன்று இருந்து அதை எடுத்து கடவுள் படைத்தான் என்பதில்லை. எல்லாமாக பந்தமே தீர்ப்பதே கடவுள். எல்லாமே இருக்கும்போது அது ஒரு தனி இடம் எது, தனி ஒரு கொள்கை எது, தனி ஒரு சாம்ராஜ்யம் எது, தனி ஒரு பேர் எது? அப்போ அது ஒரு எதுவோ எல்லாமே அது இருக்கும்போது அது நானாக இருக்கிறேன், நீங்களாக இருக்கிறீங்க, மைக்காக இருக்கு, இந்த கத்திரியாக கூட இருக்கின்றது. அறியக்கூடிய தன்மை எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, தன்னை அறியும் போதுதான் இந்த விஷயத்தை அறிய முடியும் தவிர, தன்னை அறியும் போதுதான் இந்த விஷயத்தை அறிய முடியும் தவிர, அறியாமையோ எதிர்பார்ப்போ கற்பனையோ மூட நம்பிக்கையோ இருந்துச்சுன்னா இது ஒரு பக்தி விசுவாச மேளமா தான் மாறும். ஆனா இந்த மேடை எப்படிப்பட்ட மேடை? அறிவு மேடை. அறிவாளிகள் யார் யார்? இப்போ ஐயா சொன்ன மாதிரி மகான் இருந்தாரு, மகானுடைய சிஷ்யர் இருந்தாங்க, மகானுடைய சிஷ்யருடைய சிஷ்யர் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய சிஷ்யர்கள் எத்தனாவது தலைமுறை? 4 தலைமுறை இப்போ மாறி இருக்கு. இந்த 4 தலைமுறைக்கு இந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எப்படிப்பட்ட வழிகாட்டி? உள்ளது உள்ளபடி உள்ளது உள்ளவராக இருக்கும் தவிர உள்ளதை எடுத்துட்டு மறு விஷயத்தை சொல்லக்கூடிய இடம் இது இருக்கவே இருக்காது, எப்பவுமே இருக்காது. அது மாதிரி நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கீங்க. இப்போ அடுத்தது மே மாசம் 2ஆம் தேதி மகானுடைய 124வது ஜெயந்தி விழா. எப்படி உங்களுக்கு அழைப்பு வந்ததோ, பல பேருக்கு அழைப்பா போயிருக்கு, சில பேருக்கு வாட்ஸ்அப் மூலமா போயிருக்கு, அந்த மாதிரி சில பேர் குரூப் வழியா போயிருக்கு. அத்தனை பேருக்கும் கண்டிப்பா அடுத்த அழைப்பு கூட வரும். இதே மாதிரி இதை விட அதிக கூட்டம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சபையை அடுத்த ஒரு இப்போ மகானுடைய இடம் கட்டினேன். இப்போ இந்த ஹாலை கட்டணும் அப்படின்றது ஒரு எண்ணம் வச்சிருக்கிறேன். இந்த ஹாலை வந்து ஒரு 20 அடி தூக்கி இந்த இடத்துல பால்கனி போட்டு இப்போ இருக்கிறது அப்படியே மேலேயும் வச்சு பெண்கள் இல்லை சிறுவர்கள் இல்லை எல்லாம் மேலே இருந்து பண்ணணும் என்ற ஒரு எண்ணத்துல கூடிய சீக்கிரத்துல இது நடைமுறைக்கு வந்தோம். அதுவும் இல்லாமல் ஒருத்தர் பேசும்பொழுது என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரகாசம் அவருடைய படித்த ஸ்கூலை பற்றி சொன்னார். அதாவது அவர் படித்த பெஞ்சு சேர், அதாவது பெஞ்சு டேபிள் இன்னைக்கும் கரையா பிடிக்காம இருக்கிறது. இது எத்தனை வருஷம் இருக்கும் பிரகாஷ்? ஒரு 30 வருஷம் இருக்குமா, 40 வருஷம் இருக்குமா? 1942 இருந்து மகானுடைய பொருட்கள் எது இருக்கிறதோ இன்னைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கும்
பிரிட்டிஷ் வைஸ்ரோருக்கு எழுதின கடிதத்திலிருந்து, ராஜாவுக்கு எழுதின கடிதத்திலிருந்து, 1950 காமன்வெல்த்தில் எழுதின கடிதங்கள்ல இருந்து அவர் பயன்படுத்தின பொருள்கள் அத்தனையும், அவருடைய எல்லா விஷயங்களும், அவருடைய டைரிகளும், அவருடைய காலணிகளும், அவர் கடைசியா போட்ட பாண்டிச்சேரியிலிருந்து வந்த பொருட்களும், அப்புறம் பழைய நான்கடவுள் 1ஆம் பதிப்புல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும், அதுவும் 1947 முதல்ல நான்கடவுள் முதல் பதிப்பு போட்டாங்க. அதுவும் அவருடைய சில தலைமுடிகளும், அவருடைய சில விஷயங்களும் எல்லாமே அவருடைய பயன்படுத்தின ரெக்கார்ட். சுப்பலட்சுமியோடைய எம்எஸ் சுப்பலட்சுமியோடைய கர்நாடிக் சங்கீதத்தை கேட்பார். அது எல்லாமே எதுவுமே இன்னைக்கு மாறாங்க. அவர் உட்கார்ந்த ஈஜிஜர்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதை 2025 இந்த இடம் மொத்தம் அவருடைய பொருட்காட்சியாக வைக்கணும்ன்றது என்னுடைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க சொல்லுங்க? இல்லையே. இப்போ சொன்னதுக்கு கை தட்டுறீங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளவு புரிஞ்சு போனீங்க. மகானுடைய காலனிகளா, மகான் பயன்படுத்தின பேனாவா, மகான் எழுதின டைரியா, மகான் எப்படி நான்கடவுள் புத்தகத்தை எழுதுறாரு அப்படின்றது ஒரு எழுத்துங்க. இது எல்லாம் பார்க்கும்போது அவர் நம்ம பிரகாஷ் சொன்ன மாதிரி உணர்வு பெற்ற உணர்ந்த உணர்வாளர்களுக்கு அதோட தன்மை என்னன்றது புரியும். நல்லா கேளுங்க. அவர் சொன்னது இப்போ அந்த விஷயத்த ஏனென்றால் அந்த உணர்வு பெற்று அனுபவித்து அந்த நிலைக்கு வந்தவங்க